மேலதான் ஃபேன் ஓடுதே. ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிறிக்கிற? ஏசில இருந்து பழகிட்டேனா தாங்க முடியல. ஏசில இருந்து பழகலாண்டி, ஆனா ஓசில பழக கூடாது, புரியுதா? பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டியா? ஏன்? வாங்க முதலியார். வாங்க தானே வந்திருக்கிறேன். என்னது கையெழுத்து? கையெழுத்தா? இதுக்கு ஏழை தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது. இப்போ உங்க தம்பிக்கு பண கஷ்டம். அவரு சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா? இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுக்காக இதுல ஒரு கையெழுத்து. என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க? போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்துட்டு நாம எங்க போறது? எங்க இருந்தோம்? குடிசையில இருந்தோம், அங்கேயே போயிடுவோம். அதை விட தூக்கு போட்டுட்டு சாவலாம். எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதானே. தம்பி, உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க. ஏன் அப்படி மிரட்டுற? யோசனை சொல்லியா? எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமா ஓடி போய் அவர் காலில் விழுந்துருங்க. யார் கால்ல? ஏங்க, முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, எங்க சொத்தையெல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்கோர்னு பயமா இருக்கு. எங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்ல. விவானந்தம், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதா என் விருப்பம். ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லது. அப்படியானா பின்பலமா இருந்து உதவி செய்யறேங்கிறீங்க. கரெக்ட். அப்படின்னா நான் சொல்லுபடி செய்வீங்களா? செய்யறோங்க. ராஜன் பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க. அவன் கெட்டிக்காரன். செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் தான் சரியான ஆள். சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும். தற்போதைக்கு தான். அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க. என்னம்மா சரின்னு சொல்லுங்களேன். வந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கா, கேட்டுங்க. உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அத கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படின்னு பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் ஒரு வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாது. நான் சொல்றேன். யூ see மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவரு தான். நீங்க போகலாம். முறைக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன். அவருக்கே புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்ன சுத்தி முறுக்கு புழியறீங்க? முதலியார், இந்த சீட்டை விட்டு எழுந்திருங்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்திரியா, வெளியே போயா. என்கிட்ட விளையாடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்கெல்லாம் நான் விளையாடுறது. நம்ம போனோம் பாருங்க ஹோட்டலுக்கு, அங்க. ஏய், மரியாதை எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன? 20 வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளி எவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே. நாளைக்கு எனக்கு இதேதான கதி. நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்கிறான் கிழமை. நீங்க யாருமா? நீங்க சக்கரவர்த்தி ஆச்சுதே. வெளியே போற. ஒன்னத்தாண்டா, போடா வெளியே. ஆமா, நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ. இதை எடுத்துட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குளிக்கலாம்.
நான் காலையிலே குளிச்சுட்டேன். ராஜன், தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் இருங்க. மயிலே 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 மச்சா இல்லையா இப்ப வீட்டுல நான் ராத்திரியில் துணையாக வரலாமா? மயிலே மயிலே மச்சா இல்லையா இப்ப வீட்டுல dum dum யாரு சொன்னா என்ன என் மயில போல இல்ல யாரு சொன்னா என்ன என் மயில போல இல்ல ஊரு ஊரு எல்லாம் தேடி பார்த்தே உங்களை போல யாரு ஓடியாடும் சின்ன வயசு ஒரு குறையாச்சும் கூறு மயில 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 மச்சா இல்லையா இப்ப வீட்டுல அண்ட வீட்டு நெய்ய எங்க அண்ணன் பொண்டாட்டி கையே அண்ட வீட்டு நெய்ய எங்க அண்ணன் பொண்டாட்டி கையே ஆகா எனக்கு ஆகா எனக்கு ஒன்ன பார்த்தா ஏதோ போல ஆச்சு அள்ளி கட்டி நானும் சேர்க்க ஆசை மீறி போச்சு மயில 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 மச்சா இல்லையா இப்ப வீட்டுல நான் ராத்திரியில் துணையாக வரலாமா? பயமில்லை மயில மயில குமர
அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா 3வது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இத பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? செல்வம் சம்பாதிச்சதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா ஏன் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து கேளுங்க. அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும்போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை வெளியே ஏன் இப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு இருக்காது. 3வது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் ஹவுஸ். முதலாளி, நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கல முதலாளி. யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துட்டேன். உனக்கு என் பேர்ல கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அதை பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா, எல்லாரும் வாங்க, வந்து குத்திட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? எனக்கு தெரியலடா பீட்டர். இந்த பணம் போனது பெருசு இல்ல, சொத்து போனது பெருசு இல்ல, அது போகும் வரும். பீட்டர், உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. இந்த வீட்டுல எங்க அண்ணனையும் அண்ணையும் நான் எப்படி பார்த்துருந்தேன் உனக்கு தெரியல. ஆனா போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியலையே, இந்த உலகத்துல பணம் பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பிரத்யார்ப்பணம் தாண்டா பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கலாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம் தான் வெள்ளண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வரமாட்டான், அப்போ நீ வந்த ஞாபகம். அப்போ இருந்த சந்தோஷம்டா எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு 2 பேருக்கும்.